விழாவினுடைய 12ஆம் நாளான இன்று அழகரை வரவேற்பதற்கு எதிர் சேவையில் நாம் அவரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மண்டபப்படியிலும் இறங்கி நமக்காக இறைவன் வந்து காட்சி கொடுப்பதை, அவருடைய அருளை பெறுவதற்காக நாம் அவரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்றும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் என்ற அழகான இந்த பாடல். இந்திரலோகத்துக்கு சுகம் கிடைத்தாலும் நமக்கு வேண்டாம், வேண்டியதெல்லாம் அந்த பச்சை வண்ண மலை போன்ற மேனியை உடைய திருமாலின் திருவடிகளே என்று மிக அழகாக உருகி பாடுகிறார் தொண்டரடி பொடியாழ்வார். அழகர்மலை, மாலிரும் சோலை, மாலிருங்குன்றம், சோலை மலை, விருஷாபாத்ரி என்று சொல்லக்கூடிய அருமையான அற்புதமான அந்த மலையிலே வீற்றிருக்கக்கூடிய சுந்தராஜ பெருமானாகவும் கல் அழகராகவும் நாராயணாகவும் விஷ்ணுவாகவும் அவருக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் கோவிந்தா கோவிந்தா என்று கூப்பிட்டவுடன் நமக்காக ஓடி வரக்கூடிய ஒரு ஆபத் பாண்டவனாகவும் அநாத ரட்சகனாகவும் விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணனாகவும் அவருக்கு எவ்வளவு பெயர்கள் பாருங்கள். அந்த ஒவ்வொரு பெயரும் நமக்கு அப்படியே சொல்லும் பொழுது நம்மை அறியாமல் கண் கலங்கி உள்ளூர அந்த அவரை நெஞ்சார்ந்து சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு பரமானந்தம் இருக்கிறதே, அதுதான் பெரிய ஒரு உச்சநிலை. பயனில்லை செய்து பயனில்லை நெஞ்சே மகிழ்மிகு பொழில் சூழ் மாலிருஞ்சோலை அயனை பார்ப்பதுதான் நம் கடமையை என்று ஆழ்வார்களிலே மூத்த ஆழ்வாரான நம்மாழ்வார் கூறுகிறார். மிகவும் சிறப்பான இன்னொரு விசேஷமும் குளமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொற்றமலை, இளமலை, நீண்டமலை, திருமாலிருஞ்சோலை என்று மகனுடைய ஆண்டாளுக்காக பெரியாழ்வார் அந்த அழகர் மலையை எப்படியெல்லாம் சொல்லுகிறார் பாருங்கள். இப்படிப்பட்ட அந்த அழகர் பெருமானை நாம் சேவித்து அவருடைய பாதகமங்களை வணங்கி நாம் எல்லோரும் சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி அழகரை வராரு வராரு அழகர் வராரு இல்லையா, அந்த ஒரு வார்த்தை கேட்டோன்னே எவ்வளோ குஷி நமக்குள்ள. வரவேற்போம், வருகவே வருகவே அழகர் பெருமானே வருக.